சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கென அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவில் 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கிராமமே சவுத் ஆப்பிரிக்கா. 50 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கிராமத்தில் தற்போது 180 குடும்பங்கள் வசிக்கின்றன. பல்வேறு அடிப்படை வசதிகளின்றி நிலைக்கு இந்த மக்கள் முகங்கொடுத்து வருவதுடன் அடிப்படை வாழ்வாதார தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் அதிக சிரமங்களை இந்த மக்கள் எதிர்நோக்குகின்றனர். நாங்களுக்கு தண்ணி இல்லை, மிஷின் போட்டியை கொண்டு தண்ணி எடுக்க போகணுன்னோட காசு கொடுத்தா நாங்கள் தண்ணி எடுக்கணும். 2-3 தரம் எடுத்துகிட்டு வரக்குள்ள மாறி போகக்குள்ள ஆனை எங்களை விடுவதில்லை. எங்களுக்கு தண்ணி மிச்சம் கஷ்ட நிலையில் நாங்கள் இப்போ வாழ்கிறோம். தண்ணி தானே எங்களுக்கு இப்போ முக்கியம். குடிக்கையும் தண்ணியில் வாக்கையும் தண்ணியில் எங்களுக்கு பெரிய கஷ்டத்திலே வாழ்கிறோம். தண்ணியால் நாங்கள் பெரும் கஷ்ட நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி முக்கியம். எங்களுக்கு இப்போ இயற்கையாகவே இந்த பகுதி நிலக்கீழ் கட்பாறைகளால் அமைந்ததால் இங்கு கிணறுகளை அமைப்பது சிரமமான பணியாக உள்ளது. பெரும் சிரமத்துக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட கிணறுகளும் நீரின்றி வற்றி காணப்படுகின்றன. இந்த மக்களின் பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னரும் சுட்டிக்காட்டிருந்த நிலையில் ஜெய்கா திட்டத்தின் கீழ் இந்த கிராமத்திற்கு நீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் ஆரம்ப கட்டமாக நீர் வழங்குவதற்கான குழாய் இணைப்புகள் அமைக்கப்பட்டன. இருப்பினும் குழாய் பொருத்துகள் நிர்மாணிக்கப்பட்டு பல மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை இந்த கிராமத்திற்கு நீர் பெற்றுக் கொடுக்காமை குறித்து மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எல்லா வேலையும் இங்கே ஒரு இந்த கிராமத்திலிருந்து ஒரு 5 மைல் காங்கால தண்ணி அங்கே நிற்கிது. ஏன்னு சொன்னால் இந்த தண்ணி இந்த கிராமத்துக்கு வாரத்துக்கு ஏற்றம். அதுலேருந்து இங்குள்ள மக்கள் இதுலேருந்து ஒரு 5 மைல் 6 மைல் தூரமாக போகும் தண்ணிக்கு. இதில் சின்ன ஸ்கூலில் போகிற சொல்லி இருக்காங்க. அதே நேரம் இங்கே பேச தண்ணி டாங்கி வருது. ஒரு நாளைக்கு 2-3 டாங்கி வருது. அந்த தண்ணி டாங்கி இந்த மக்களுக்கு காணாது. எங்களுக்கு மிக விரைவில் இந்த தண்ணி டாங்கியை கட்டி இந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாதிரி அவங்க தாண்டம் கொடுக்குறோம். எங்களுக்கு தண்ணி தான் பெரிய கஷ்டம். தண்ணி சாரதாண்டு இதால் கட்டுப்படுது. எங்களுக்கு தண்ணி வந்து கொண்டு இல்லை. மக்களின் அடிப்படை தேவையான நீர் வளங்கள் தொடர்பில் அதிக சிரத்தையுடன் செயற்பட வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? இந்த இடம் நிலமட்டத்திலிருந்து உயரமாக இருக்கிற காரணத்தினால நீர் இங்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது. அதற்கு பகரமான ஏதாவது வேறொரு இடத்தில் நீர் டேங்கி ஒன்றை அமைத்து அதனூடாக நீர் வழங்கும் திட்டம் ஒன்றை வகுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வகுத்தத்தையும் காணவில்லை.